கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 28வது வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். எனக்கு அருமையானவர்களை, சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனை துதித்து பாடுகிறார்கள். காவலில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து நேரத்திற்கு பின்பதாக அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி பார்க்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்திருக்கிறதை பார்த்தவுடனாக அவன் பயந்து எல்லாரும் போய்விட்டார்கள் என்று நினைக்கிறான். கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. எப்பொழுது இவர்கள் கர்த்தரை துதித்து பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தாயிற்று, கட்டுகள் கலந்து போயிற்று. ஆனாலும் அந்த இடத்துல பவுலும் சீலாவும் தப்பித்து போகவில்லை. எல்லா இந்த சம்பவங்களை பார்க்கலாம், எல்லா கைதிகளும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி நினைத்து அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுவதற்காக அவன் முயற்சிக்கிறான், தற்கொலை செய்வதற்காக முயற்சிக்கிறான். அப்பொழுதுதான் பவுல் சத்தமிட்டு சொல்கிறார், உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். எனக்கு அருமையான எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? விடுதலை கிடைச்ச உடனே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வெளியே ஓடலை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கலன்று விடப்பட்ட கட்டுகளின் மத்தியில் அதே இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலையும் நீ பலவிதமான கட்டுகளின் மத்தியில் இருக்கலாம். பலவிதமான பாடுகள் நீ சூழ்ந்திருக்கிற சமுதாயத்தில் கட்டுகள் கலன்ற உடனே அப்பா விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லி அமைதியாகி விடாதே. வேதம் தொடர்ந்து சொல்லும் பொழுது நான் பார்க்குறோம், அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வருகிறான். பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக நடுங்கி அவனுடைய பாதத்திலே விழுகிறான். மட்டுமல்ல அவன் கேட்குறான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கும் நீ இருக்கிற இடத்துல உன்னை சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில் அவர்கள் வந்து உன்னை பார்த்து கேட்பாங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஏன்னு சொன்னால், நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். இதை சொல்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீரே எங்களுக்கு கேட்கிற ஒவ்வொருவருடைய கட்டுகள் கலன்று போகட்டும் ஆண்டவரே, கதவுகள் திறக்கட்டும். அதன் மத்தியில் இந்த சமுதாயத்தில், குடும்பத்தில் அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.